ஸோ ஸ்வீட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இனிமேட்டு வந்து நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பக்ரீத்துக்கு பிரியாணி தரல, ரம்ஜானுக்கு பிரியாணி தரலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. சுட சுட அங்கே இன்னும் கொதிக்க இருக்கும் தெரியும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டா அது இன்னும் வேறு மாதிரி ஃபீலு. அது வந்து என்னையும் மினியும் 2 பேரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகணும். கூட்டு போல கூட்டிட்டு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு வீடியோட நான் ஒழுங்காக எடுக்கக்கூடாதா? சரியா? அவங்கவுங்க பொசிஷனில் அவங்கவுங்க எடுத்தால் தான் நல்லா இருப்பாங்க. சரி, ஓகே. இப்படி அந்த கையில் எனக்கு இதான் பாட்டமாக இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிமேட்டு மீனவன். கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி. எஸ், லவ்னா பிரியாணினா லவ், அதான் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அதான் அதில் இன்னைக்கு முக்கியமான பிரியாணி என்ன பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் பிரியாணி. தி வெட்டிங் பிரியாணி, பந்தி பிரியாணி எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம அது வேளச்சேரியில் இருக்க வெட்டிங் பிரியாணின்ற ஷாப் தான் அது. ஸோ நம்ம நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 1 day பிஃபோர் நம்ம ஆர்டர் பண்ணோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து பிவிகே பிரியாணி நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வெட்டிங் பிரியாணி பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து வெட்டிங் பிரியாணி பண்ணுங்கள் அப்படி தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ அதனால தான் ஸ்பெஷல் வீடியோ ஃபார் மை வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபார் எவ்ரி ஒன். உனக்குலாம் இல்லை பிரியாணியில் கையை வச்சேன்னா முதல் டெட் பாடி நீ தான். நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். சரி, ஓகே, எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம நேற்று என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நேற்று மட்டன் பிரியாணி ஒன்று நம்ம நேற்று என்ன பிரியாணி ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி ஒன்று, மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் சைட் டிஷ்லாம் உனக்கு எதுவுமே இல்லை, கொஞ்சம் நேரத்தில் வந்து பிரியாணி வந்துடும். ஸோ வேறு லெவலில் வேட்டி ஆடுறோம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தி வெட்டிங் பிரியாணி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ நேற்று ஆர்டர் பண்ணது இன்றைக்கி வருது. கரெக்டான டைமிங் அவங்க சொன்ன டைமிங் 12:30 மணிக்கு டான் வீட்டில் இருந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு கரெக்டான பஞ்சுவாலிட்டி. ஸோ கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னா இதோ பாருங்கள், சி மீன்ஸ் சிக்கன் பிரியாணி, இதோ பாருங்கள் எம் மட்டன் பிரியாணி. ஸோ ஓகே, எல்லாருக்கும் தெரியும் அது. ஸோ இருந்தாலும் சொல்லணும்ல, சொல்லலாம் கோச்சிப்பீங்க. ஸோ மக்களோட மைண்ட் வாய்ஸ், அதனால நானே சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி வந்து 2 வாழை இலை கொடுத்துருக்காங்க, மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும். ஓகே, அதாவது ஒரு வாழை இலை தான் நம்மளுக்கான், ஒரு வாழை இலை அவங்களுக்கான். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எது அன்பாக்ஸ் பண்ணலாம்? 2மே அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஓ எஸ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி, செம்மையாக இருக்குது. 2மே வந்து ஒரே பேஸில் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒரே குவான்டிட்டி தான். நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு வேறு லெவலில் ஒரு வேட்டை ஆடலாம் இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம், ஒரு வாழை இலை வந்து பிரின்சி ஆகுதா. ஆக்சுவலாக இவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை நம்மளுக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாழை இலையில சாப்பிட்றதுக்கு. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வாழை இலை கொடுத்துட்டாங்க. ஸோ வாழை இலை பார்த்தா தெரியும், கரெக்டாக போட்டிருக்கேன் நான். வாழை இலை இப்படி குத்துவாங்கல்ல வாழை இலையில. ஓகே, ஆக்சுவலாக அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம லைட்டாக வந்து இதை க்ளீன் பண்ணிப்போம். ஏன்னா இலையிலே வந்து லைட்டாக தண்ணி இருக்கா மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி தூக்கி வச்சோன்னே எது மட்டன் எது சிக்கன் தெரியாமல் போச்சு. சரி, இப்படி ஓப்பன் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தோன்னே வந்துட்டான் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இது சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன், ஏன்னா இது இந்த சைடு இருந்துச்சு, சீல்லே கூட போட்டிருக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டு. நைஸ், வெரி நைஸ். ஸோ பிரியாணி அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இந்த ஸ்கூலில் வாய் வச்சுலாம் கடிப்போம், ஞாபகம் இருக்கா? அதை மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டப்பாலாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கட்சிருந்தா நம்ம டெய்லியும் ஒரு டப்பா எடுத்துன்னு போயிடலாம். அப்படி இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூலுக்கே ஆர்டர் கொடுத்துடணும். ப்ரோ, நான் இந்த ஸ்கூல் தான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பிரியாணி அனுப்பிச்சி விட்ருங்க. இது என்ன ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. செம்ம டைட் பேக்கிங் தான்ப்பா. ஸ்கூல்லலாம் இப்போ தான் பண்ணுவேன். ஓ ஓ ஓ ஓ ஓ மேலே ஒரு வாழை இலை இருக்குது. நைஸ், வெரி நைஸ். சரியான வாசம், அடடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி போட்டுக்கலாம். பயங்கர டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ சிக்கன் பிரியாணி ஸோ கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம மொத்தமாலாம் கொட்டி நம்ம இவ்வளோ சாப்பிட முடியாது, ஏன்னா 2 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம மட்டன் பிரியாணி வேறு இருக்குல்ல, ஸோ அவனை வேறு சாப்பிட்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீடா கொடுத்துருக்காங்க. ஸோ பீடா இருக்குது,
நான் பீடா போட மாட்டேன், ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. பீடா மோஸ்ட்டாக நான் எப்போயோ ஒரு வாட்டி சின்ன வயசில் போட்டிருக்காம ஞாபகம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் அல்வா, அவர் ஃபேவரட். எல்லாமே நல்லா டைட் பேக்கிங் தான், கொஞ்சம் திறக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, பட் வெரி நைஸ். இதில் வந்து குவான்டிட்டி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய குவான்டிட்டி இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு தெரியும்ல உங்களுக்கு, நல்லா எண்ணெய் மிதக்க விட்டுருக்காங்க. அடடா பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா வந்து எண்ணெய் மிதக்குது இதில், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கத்திரிக்காய் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடி. வெங்காய பச்சடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ வெங்காய பச்சடி இங்கே இருக்குது. எஸ், பாருங்கள், நல்லா குட்டி குட்டி வெங்காயமாக போட்டு தயிர் நல்லா வந்து கெட்டியாக இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி தயிர்லாம் கொஞ்சம் கெட்டியாக பச்சை மிளகாலாம் போட்டு கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் ஒரு வேட்டை. ஸோ இதில் அவள் தான் எல்லாம் காலி. டிஷ்யூ பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஷ்யூ பேப்பர்லாம் கேட்காத இருந்துச்சியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி. சைஸ் வேறு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகுதா, எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி அதே குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க, பட் இதுக்கும் வந்து மேலே சீலில் வந்து எம்முன்னு போட்டு மட்டன் பிரியாணின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மட்டன் பிரியாணி திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாசம் வந்தது பாரு, ஐயோயோயோ. ஸோ இதுலேயும் வந்து அந்த வாழை இலை மேலே போட்டிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், சிறந்த விஷயம். வாழை இலையோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கலர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மட்டன் பிரியாணி, எஸ். ஓகே, நம்ம வந்து மட்டன் பீஸ் எத்தனை இதுன்னு பார்த்துடலாம். 1 2 3. ஓகே, 3 பீஸ் மட்டன் கைஸ். அதே மாதிரி சிக்கனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீசஸ்லாம் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ 2 பீஸு, அப்புறம் வந்து அடடா லெக் பீஸோட அந்த ஹெட்டு மட்டும் இங்கே இருக்குப்பா, பார்த்தாலே தெரியுது. 4 சிக்கன் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் சிக்கன் இருக்குது, அதாவது ஒரு 2-3 பீஸ் வந்து உடஞ்சும் இருக்குது. ஸோ குறைஞ்சது ஒரு 5 பீஸ் நம்ம சொல்லலாம், 4 பீஸ் ஓகே. அதே மாதிரி மட்டன் பிரியாணியில் பார்த்திங்க அப்படின்னா 3 பீஸ் இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டைம் வந்து ஒரு ஸ்வீட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், பிரெட் அல்வா. ஸோ ஸ்வீட்டு கிட்ட காமிச்சிங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஸ்வீட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான ஒரு எல்லோ கலரில் செஞ்ச ஒரு பிரெட் அல்வா, மேலேயே ஒரு முந்திரி வந்து நீட்டின்னு இருக்குது. சாப்பிட்றேன், நானும் சாப்பிடணும். எனக்கு ஸ்பூன் தருவியா மாட்டியா? வேற மாதிரி ஒரு பிரெட் அல்வா, சான்ஸே இல்லை. நான் சாப்பிட்டதுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு பிரெட் அல்வான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது அப்படின்னா, பிரெட்டு வந்து நல்லா சாப்பாக வந்து அரைஞ்சிருக்கு, அதுவும் இல்லாமல் ஸ்வீட் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. அதில் போட்டுக்க அந்த ஏலக்காவோட மனம் வந்து சும்மா தலையில் வந்து நாட்டியம் ஆடு தலையில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஸோ செம்மையாக இருக்குது. எனக்கு ஒரு ஸ்பூன் வேணும். அப்புறம் வந்து அந்த வெள்ளரி சீட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, செம்மையாகுது. சாப்பிட்டு போய் லைட்டா நம்ம வாயில் வைக்கும் போதே தெரிஞ்சிடும், வாயில் வைக்கும் போதே வந்து பஸ்ட் ஆகுது, அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து இப்போது பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாமா? ஆனால் இது வந்து ஏதோ பேர் பின்சியா, இங்கே வந்து இன்னொரு பிரெட் அல்வா இருக்குது, இவனை இப்போவே தூக்கி ஒழிச்சு வச்சிருவேன் நான். இது எனக்கு தான், இது கையே வைக்கக்கூடாது, நான் இது வேணாலும் எடுத்துக்கோ. போன வாட்டி அப்பாக்குன்னு சொல்லிட்டு அம்மிக்கிட்ட எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி நல்லா ரைஸ் வந்து நல்லா வெறையாக இருக்குது, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அந்த ரைஸ் நம்ம ஓப்பன் பண்ணும் போதே பார்த்துருப்போம், நல்லா ஒரு மனம். நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சான்ஸே இல்லை, பர்ஃபெக்டான ஒரு பந்தி பிரியாணி. இனிமேட்டு வந்து நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பக்ரீத்துக்கு பிரியாணி தரல, ரம்ஜானுக்கு பிரியாணி தரலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. பர்ஃபெக்டான ஒரு பந்தி பிரியாணி, செம்மையாக இருக்குது. எவ்வளோ வேணால் பெரட்டி அடிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. தரமாக இருக்குது ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பெரிய ரைஸ் தான் போட்டிருக்காங்க. பட் அதில் வந்து அந்த தக்காளி வெங்காயம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு அந்த அளவுக்கு படல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம், புரியுதுங்களா? நம்ம பந்திக்கு போனால் கூட அந்த அந்த தக்காளி வெங்காயத்தோட மசாலா வந்து நிறைய இருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. பட் அந்த மாதிரி இல்லை, மேபி நம்மளுக்கு வராமல் வந்துருக்கலாம், நல்ல விஷயம். ஸோ நம்ம வந்து சிக்கன் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் பீஸ் இங்கே இருக்குது.
சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த காஞ்ச மிளகாவோட வாசம் அதிகமாக இருக்குது. பிரியாணியில் என்ன ஒரு வாசம் வருதோ அந்த வாசம் அப்படியே இருக்குது சிக்கனில். ஸோ கண்டிப்பாக வந்து சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. ஸோ நம்ம லைட்டாக வந்து கத்திரிக்காய் தொக்கை தூக்கி பிரியாணியில் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி பெரட்டி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மிளகு வந்து நல்லா வந்து உருண்டையாக பெருசாகவே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பிரியாணியோட வாசத்தையே வந்து கத்திரிக்காய் பச்சடி டாமினேட் பண்ணிச்சு அப்படி தான் சொல்லணும். செம்ம புளிப்பு, ஒரு சின்ன ஸ்பைசினஸ், பட் வந்து புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரியாணியாவே டாமினேட் பண்ணிச்சுன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். லைட்டாக தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைனா வந்து டேஸ்ட்டு போட நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லா இந்த திக்கான ஒரு வெங்காய பச்சடி தூக்கி சாப்பாடில் அடி போட்டு சாப்பாடை போட்டு நல்லா மூடி இப்படி பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இவங்களோட கேர்டே வந்து சூப்பராக இருக்குது. நல்லா குட்டி ஆனியன்ஸாக போட்டிருக்காங்க. கேர்டு வந்து கரெக்டாக இருக்குது, ஓவர் புளிப்பாகவும் இல்லை, கரெக்டான பேஸில் இருக்குது. என்னப்பா நீ தயிர் பச்சடிலாம் நீ வந்து ரிவ்யூ சொல்கிறேன்னு கேட்காதீங்க. பிரியாணினா இதெல்லாம் இருந்தால் தான் பிரியாணி கரெக்டாக. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ கைஸ் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணிட்டோம். செம்மையாக இருக்குது சிக்கன் பிரியாணி. ஸோ மஸ்ட் ட்ரை சிக்கன் பிரியாணி. ஸோ ஒரு பர்ஃபெக்டான வெட்டிங் பிரியாணி, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பஸ் அதான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், மேலே இந்த கிராம்புலாம் இருந்தான்னு வச்சுக்கேன், நம்ம ஃபஸ்ட்டு வாயிலே நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. தூக்கி ஓரம் போட்டு மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வாங்க. மட்டன் பிரியாணி ரைஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாருங்கள், நல்லா இப்படி உதிரியாக இருக்குது. ஒரு சாப்பாடும் வந்து தனியாக தான் விழுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ, தரமான பிரியாணி, சான்ஸே இல்லை மட்டனு. இதுக்கப்புறம் பக்ரீத்துக்கும் சரி ரம்ஜானுக்கும் சரி யார்கிட்டையும் போய்ட்டு பிரியாணி எங்கடான்லாம் கேட்குற சீனே கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணி அச்சு நாக் அவுட் பண்ண வேண்டியதான் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், ஃபேட் பீஸ் போட்டிருக்காங்க. ஃபேட் பீஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேட் பீஸ், இந்த பீஸ் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து மைண்டெல்லாம் மாறிடும். இங்கே பார்த்தீங்களா, டேஸ்ட் பண்ணிடலாம். ரப்பர் மாதிரி இழுத்துன்னு போது உள்ள. மட்டன் பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, மட்டனோட வாசம் தான் வந்து பிரியாணியில் நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நம்ம சாப்பிடும் போதே தெரியும், க்ளீனாக தெரியும். நம்ம மட்டன் சாப்பிடும் போது தான் ஒரு சில பிரியாணிலாம் வந்து நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும் கரெக்டாக. ஆனால் இதில் வந்து ரைஸ்லேயே வந்து அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது பிரியாணி. நல்ல ஒரு பிரியாணி. சீரியஸாக வந்து மட்டன் பிரியாணி நம்மளுக்கு வந்து எவ்வளோ குவாலிட்டியாக கிடைக்குதோ கண்டிப்பாக எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. ஏன்னா மட்டன் தனியாக குக் பண்ணுவாங்க, சிக்கன் தனியாக குக் பண்ணி பிரிஞ்சில் போட்டு அடிச்சு கொடுப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 5 ரூபா பிரியாணினா 10 ரூபா பிரியாணிலாம் விற்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் என்ன கான்செப்ட்னே புரியல. எனக்கு பிரியாணினா இதாங்க பிரியாணி, அதுதான் உண்மை. ஸோ நம்ம வந்து பாருங்க, கத்திரிக்காய் பச்சடியை போட்டு நம்ம பெரட்டி டேஸ்ட் பண்ணிடலாம் மட்டன் பிரியாணியில். ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி நம்ம கத்திரிக்காய் தொக்கு போட்டு நம்ம சாப்பிடும் போது மட்டன் பிரியாணியோட வாசம் தான் நமக்கு அதிகமாக தெரியுது. கத்திரிக்காய் பச்சடி வந்து நம்ம பிரியாணி வந்து கத்திரிக்காய் பச்சடி டாமினேட் பண்ணிச்சு. இதில் அப்படியே ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி இது டேஸ்ட்டு. பட் அவங்க போட்டிருக்க அந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏன்னா மட்டன் போது ஹெவி ஃபேட்டில் அது, அதனால் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது இதில் மசாலா. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதான் வித்தியாசமே. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. பட் சிக்கன் பிரியாணியும் வந்து சிக்கன் பிரியாணி லிஸ்ட்டில் அவன் ஒரு சைடு, மட்டன் பிரியாணி சைடில் அவன் ஒரு சைடு. டோட்டலாக ரெண்டுமே வேறு லெவல் பிரியாணி, செம்மையாக இருக்குது. ஸோ மட்டன் பீஸ் நல்லா பெரிய பீஸாக போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ பெரிய பீஸாக இருக்குது. நான் அப்படியெல்லாம் எடுத்து போட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் நான். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டனில் வந்து ஃபேட் பீஸ் எல்லாமே வெறும் ஃப்ளஷ்ஷு. ஸோ அந்த பீஸ் தான் இது. பட் வந்து மட்டன் கொஞ்சம் சீவியாக தான் இருக்குது, பட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் உள்ள வரைக்குமே நல்லா வந்து மசாலா இன்ஃபியூஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், வேறு மட்டன் கலரே டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டைலில் வந்து மட்டன் பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. லைட்டாக சாப்பாடில் வந்து குழியை தூண்டின்னு மட்டன் பீஸ் எடுத்து லைட்டாக உள்ளே வச்சுட்டு கத்திரிக்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெயாக இருக்குது. அப்படியே தூக்கி வந்து மலைக்காடி போட்டு வெங்காய பச்சடி தூக்கி கத்திரிக்காய் மேலே போட்டு மட்டன் ஃபேட் பீஸாக எடுத்து வெங்காய பச்சடி மேலே வச்சு சாப்பாடை தூக்கி மூடி ஒரு பெரட்டி கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். உள்ள அந்த ஃபேட் பீஸு நாட்டி ஆடுறான், உள்ள சான்ஸே இல்லை. ஒரு தரமான பிரியாணி தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிரியாணியில் இதில் பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக அந்த வேஸ்டேஜே இல்லை. நம்ம ரைஸ் மட்டுமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே. மேபி இவங்க அரைச்சும் போட்டிருக்கலாம், செம்மையாக இருக்குது. எனக்கு நம்ம வந்து வெங்காய பச்சடியை வந்து இப்படியே டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்.
நிறைய பேருக்கு வந்து செட் ஆகாது, சீக்கிரமாக கோல்டு பிடிக்கும்வாங்க. அப்படி இருக்கவங்க அந்த மாதிரி சாப்பிடாதீங்க சரிங்களா. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது, ஏன்னா அதனால தான் நான் தைரியமாக சாப்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இவ்வளோ பிரியாணி போட்டு இங்கே வச்சுருக்கேன், சும்மா உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணேன். இப்போ நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அவுட்ரோ தரேன். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெட்டிங் பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துச்சு, கரெக்டாக டைமிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே ஒரு பர்ஃபெக்டான விஷயம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் வேளச்சேரியில் இருக்க வெட்டிங் பிரியாணி செம்ம பிரியாணி. மட்டன் பிரியாணி மஸ்ட்டு ட்ரை. செம்மையாக இருந்துச்சு பிரியாணி. மேபி லாக்டவுன் முடிஞ்சுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவங்களோட பிரான்ச்சுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அங்கே ஷாப் இருக்குது. நம்ம மேபி லாக்டவுன் முடிஞ்சுது அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம போய் வீடியோ பண்ணலாம். அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸும் கண்டிப்பாக காட்டலாம். கண்டிப்பாக இன்னும் நம்ம அங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பார்சல் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு விஷயம் சரிங்களா. சுட அங்கே இன்னும் கொதிக்க இருக்கும் தெரியும்ல. அந்த மாதிரி சாப்பிட்டா அது இன்னும் வேறு மாதிரி ஃபீலு. அது வந்து என்னையும் மினியும் 2 பேரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகணும். கூட்டிடுவேன் கேட்டு பாரு அங்கே வேறு. அதே மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் வந்து நம்ம பிபிகே பிரியாணி போடும்போது கூட சரி, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணதே வந்து ப்ரோ சீக்கிரமாக வெட்டிங் பிரியாணி போடுங்க. ஆனால் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், நிறைய பேர் வெட்டிங் பிரியாணி தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. டிஏ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு நல்ல பிரியாணி, சிக்கன் பிரியாணியும் வந்து மட்டன் சளிச்சவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது, நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. கண்டிப்பாக அந்த பிரெட் அல்வா சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. கொடுக்கவே இல்லை இந்த பையன். லாஸ்ட் வீடியோவில் பல்பி லாஸ்ட்டு குடிச்சிட்டான், இந்த வீடியோவில் பிரெட் அல்வா. நான் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒழிச்சுலாம் வைக்கல. சரி என்ன பண்ணுச்சு எப்படி அசிங்கப்படுத்துறேன்? ஒழிச்செல்லாம் வைப்பேன் நான், சொல்லி பார்க்கலாம். நீங்களே பார்த்தீங்களா வீடியோவில் அவன் என்ன சொன்னா, இந்த பிரெட் அல்வா எனக்கு தான் அப்படின்னா. ஆனால் அதை நான் எப்படியாவது எடுத்து சாப்பிட்ருவேன். இல்லை அப்பா கிட்ட மாட்டி விட்டுருப்பேன். நீ எப்போ என்ன மாட்டி விடாமல் இருக்க? அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அன்னிலேருந்து எதுவும் வந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட மாட்டி விடுதுங்க. இது என்னன்னே தெரில, எல்லாத்துக்கும் கோழி மூட்டுது, என்ன எல்லாத்துக்கும் அப்பான்னு மூட்டி விட்டுனே இருக்குதுங்க. சத்தியமாக சம்மா நைட்டில் வந்து கையை இப்படி போட்டு இப்படி பண்ணுறான், அதெல்லாம் வலிக்கும்ல. இது மாடு, நான் வந்து குட்டி பொண்ணு. அப்பாட்ட மூட்டி விடுறது இல்லாமல் இங்கே வந்து மூட்டி விடுறேன், வெக்கமாக கேட்குறேன். அப்பாவும் இந்த வீடியோ பார்ப்பாரு, அப்பாவுக்கும் தெரியும். அப்பப்போ இது நார்மலாக இப்படி கீழ்னா கூட வலிக்காது, இதை கையை இப்படி வச்சுட்டு இப்படி வலிக்கும் தான். சரி ஓகே. ஸோ ஓகே கைஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இல்லை மான் ஆஃப் சிலோன் கப்பல் ஏறி போயிடும் மேலே. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்ம ஆன்லைனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம பிரியாணி, சான்ஸே இல்லை கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டைலில் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா பிரியாணி. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. சரி, அதுக்கு வந்து ஒரு தனியாக நம்ம வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என் ஸ்டைலில் நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டோரிஸ்லேயும் போடுவேன், ரீல்ஸ்லேயும் போட சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைல் ஆச்சு நாக் அவுட் பண்ணி டேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் காசிமேடு மினியன்வேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காசிமேடு ஃபிஷர்மேன் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you on another. என்ன பண்ணுறது பாவம் பையன். ஸோ கண்டிப்பாக see you on another great video. Bye. Bye guys.